எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அவரால் ரஞ்சிதாவை மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அத்தை. ஏன்னா கமிட்மெண்ட்ன்றதை தாண்டி அவருக்கு அவ மேல காதல் இருக்கு அத்தை. அன்னைக்கு அவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கல்ல. நீ நினைச்சது நடக்காது, வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் என்கிட்ட பேசினதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மனசு முழுக்க அவதான் இருக்கா அத்தை. இல்லம்மா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. வித்யா விஷயத்துல கோவம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சேம்மா. கர்ப்பங்கிற விஷயத்துல ரஞ்சிதா போட்ட நாடகத்தை இவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவ கர்ப்பமே பொய்யுங்கிறப்போ இனிமே அதுக்கு அவசியமே கிடையாதுல்ல. உண்மை சொல்லணும்னா அவ இவ்ளோ பெரிய பொய் சொல்வான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அவனுக்கு மனசே வெறுத்து போச்சு. அவங்க உறவுல சின்ன விரிசல் விழுந்திருக்கு. அதாம்மா அவன் இப்ப கீழே வந்துட்டான். இனிமே அவன் திரும்ப போய் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ அப்படி தோணல அத்தை. அவர் மனசுல கோவம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சு அவர் ரஞ்சிதாவா மொத்தமா விலகி வந்துருவாருன்னு நம்ப முடியாதுல்ல அத்தை. அதுதாம்மா நடக்க போகுது. நீ நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரத்திலேயே அவன் மனச மாத்தி அவனை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அத்தை, நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. ஆனா அதை உங்களால நிறைவேற்ற முடியல. நான் உங்களை குறை சொல்லல அத்தை. என் விதி அவ்வளவுதான். நடக்காத விஷயத்துக்கு நான் ஏன் இவ்ளோ போராடணும்? இல்ல, ஒவ்வொரு தடவை நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுக்கறதும், நானும் அதை சந்தோஷமா எதிர்பார்க்கறதும், அப்புறம் எதுவுமே நடக்காம அசிங்கப்பட்டு நிக்கிறதும் திரும்ப திரும்ப எனக்கு நடந்துகிட்டே இருந்தா எப்படி அத்தை என்னால தாங்கிக்க முடியும்? எனக்கு புரியுதுமா. ஆனா ப்ளீஸ் அத்தை, என்ன சமாதானம் பண்ண பாக்காதீங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அருணால ரஞ்சிதாவை மறக்க முடியாதுன்னா நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அத்தை? எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, பெரிய சம்பளம் வருது. நான் யாரையும் எதிர்பார்க்காம என்னால என்ன பாத்துக்க முடியும். நான் எதுக்கு மேல மேல இங்க இருந்து அவமானப்படணும்? எனக்கு பிடிக்காதவ முன்னாடி நின்னு கை ஏந்தி நிக்கிறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அத்தை. நானும் மனுஷி தானே, எனக்கும் தன்மானம்னு இருக்குல்ல. கல்பனா, இந்த பார், அழாத. இத பார், இன்னொரு முறை நீ அவமானப்படுற சூழ்நிலை வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். என்ன நம்புமா, இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாது. எனக்கு உங்க மேல என்னைக்கும் நம்பிக்கை போகாது அத்தை. உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிட்டீங்க. எனக்கு அருண் மேலதான் நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தைக்காக நான் இங்க இருக்கேன். திரும்பவும் எனக்கு ஏமாற்றம் தான் மெஞ்சோனா அதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிடுவேன். இங்க பாருங்க அத்தை, நான் வெளியே போயிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் புருஷனா அது அருண் தான். இங்க பாருங்க அத்தை, அவர் கிடைக்கலனா நான் காலம் முழுக்க நான் இப்படியே இருந்துருவேன். நான் இங்க இருக்கணும்னா எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஹலோ மிஸ்டர் அருண். ஆமாம் சார். நீங்கள்? நாங்கள் மாண்டேஜ் கார்மெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம். உங்கள் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது. சார், நான் இப்போது டிரைவிங்கில் இருக்கேன். ரொம்ப சத்தமாக இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ண. ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் தான் என் வேலையை நானே தேடிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதே மீறி எதுக்கு இவ ரெக்கமெண்ட் பண்ணுறா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அருண். ரஞ்சிதா மேல உனக்கு இருக்கிறது அன்பு இல்ல, வெறும் அனுதாபந்தான். அத காதல்னு நினைச்சு நீ குழப்பிக்கிறது தான்ப்பா பிரச்சனையே. இத பாரு, அந்த ரஞ்சிதாவால உனக்கு வேதனையும் வருத்தமும் தான் மிஞ்சுமே தவிர எந்த காலத்திலயுமே சந்தோஷம் கிடையாது. சொல்லுங்க அருண். சார், நாளைக்கு இன்டர்வியூக்கு நான் வரல. அந்த ஜாபை வேற யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துடுங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? பெரிய கம்பெனி, நல்ல போஸ்டிங், பே இப்போ வாங்குறத விட அதிகமாகவே இருக்கும். சார், சாரி சார், எனக்கு வேற ஒரு இடத்துல ஜாப் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல? சும்மா கம்பெனி வந்து பாருங்க, ஜஸ்ட் பேசுங்க, அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சார், இல்லை சார், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அந்த வேலை வேணாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். மிஸ்டர் அருண், நீங்கள் ஒரு நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணுறீங்க.
சார் பரவாயில்ல சார், நான் இதை விட பெட்டராக வேற ஒரு ஜாப் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ரஞ்சிதா, இந்தா. தேங்க்ஸ் அண்ணி. என்னாச்சு ரஞ்சிதா? நீ ரெக்கமெண்ட் பண்ண வேலைக்கு அருண் ஏன் போமாட்டேன்னு சொல்லிட்டான்? அவருக்கு வேற வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ணி. ஆனா அது உண்மை இல்ல. இன்னும் அவர் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. நான் ரெஃபர் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. புரியுது ரஞ்சிதா. வித்யா விஷயத்த மறைச்சது உன் கர்ப்பம் நாடகம்னு உன்னை தப்பா நினைக்க வைக்கிற மாதிரியே அடுத்தடுத்த பிரச்சனைங்க நடந்துருச்சு. அருண் இன்னும் அந்த கோவத்திலேயே இருக்கான் போல. கோவம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணி, அத மனசுல வச்சுக்கிட்டு கிடைக்கிற நல்ல வேலைய ஏன் விடணும்? நான் இப்போ ரெஃபர் பண்ணது ரொம்ப நல்ல கம்பெனி அண்ணி. அவரு வேலைய விட்ட நேரத்துல அங்க ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதும், அதுவும் அதே வேலை அருணுக்கு கிடைக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு சான்ஸ்லாம் யாருக்குமே அமையாது. அதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவர் ஏன் இந்த வேலைய வேண்டான்னு சொல்லணும்? நம்ம குடும்ப சூழ்நிலைய பத்தி யோசிச்சாவது அவன் ஒத்துட்டு இருந்திருக்கலாம். அவன் எப்பவுமே பிராக்டிகலா முடிவெடுப்பான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கானே தெரியல. நேத்து ராத்திரியே நீ ஒன்னும் எனக்கு வேலை தேடி தர வேணான்னு அவன் உன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டான்ல. அப்புறம் எதுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ண? என் மனசு கேட்கல அண்ணி. என் சம்பள பணத்தை என் குடும்பம் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவரு பொறுமையா கூட வேலைய தேடிக்கலாம். ஆனா நான் கொடுக்கற பணத்தை அத்தை எப்படி அண்ணி வாங்கிப்பாங்க? அது தொடுறதையே பெரிய பாவம்னு நினைப்பாங்க. அப்போ அருண் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தானே முக்கியம். அத அவன் புரிஞ்சுக்கலையே ரஞ்சிதா. நாம என்ன பண்றது? உன் மூலமா வேலை கிடைக்கிறத அவன் கௌரவ குறைச்சலா நினைக்கிறானோ என்னவோ. ஐயோ, அருணுக்கு அந்த மாதிரி ஈகோலாம் இல்ல அண்ணி. நீங்க முன்ன சொன்னதுதான். உள்ள இருக்கிற கோவத்தை தான் அவர் இப்படி வெளியே காட்டுறாரு. அவன் கொஞ்சம் சமாதானமாகி இறங்கி வரலான்னு நினைச்சாலும் அண்ணியும் வித்யாவும் விட மாட்டாங்க. இங்க பாரு ரஞ்சிதா, அவன் இங்க இருந்தப்பவே சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அவனை குழப்ப முடியுமான்னு பாப்பாங்க. இப்ப அவன் அவங்க கூடவே இருக்கான். சும்மா விட்டுருவாங்களா? இந்த விலகலை நிரந்தரமா பிரிக்கணும், அருணை மாத்தணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இன்னைக்கு காலையில கூட அண்ணி அவனை தனியா கூட்டிட்டு போறத பார்த்தேன். நிச்சயமா உனக்கு எதிராதான் அவனை தூண்டி விட்டுருப்பாங்க. அவங்க திட்டத்தை புரிஞ்சுகிட்டு அருண் தான் தெளிவா நடந்துக்கணும். கொஞ்சம் அவன் மனசு மாறினாலும் நமக்கு தான் கஷ்டம். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் அந்த சாமியை வேண்டிக்கிறேன். எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அவரால ரஞ்சிதாவை மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அத்தை. நானும் நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான் இங்க இருக்கேன். திரும்பவும் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோன்னா அதுக்கு மேல நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, வெளியே போய் நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் புருஷனா அது அருண் தான். அவர் கிடைக்கலன்னா நான் காலம் முழுக்க இப்படியே தனியாவே இருந்துக்கிறேன். நான் இங்க இருக்கணும்னா அருணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். ரஞ்சிதா, தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என் வார்த்தையை மதிக்கவே கூடாதுன்னு திமிர்ல சுத்துறியா நீ? மாப்ள, தேவையில்லாம இப்படி வார்த்தையை விடாத. மாமா, விஷயம் என்னன்றது சொல்லு. ஐயோ மாமா, ப்ளீஸ் மாமா,
தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. நீங்களும் அத்தையும் கொடுக்குற சப்போர்ட்ல தான் இவ தலகால தெரியாம ஆடிட்டு இருக்கா. அருண், இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு, எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு உன் காலில் வந்து நான் கெஞ்சினேனா? நான் வேண்டான்னு சொல்லியும் எதுக்கு கண்டவன் கிட்டலாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்க? அருண், அது ரொம்ப பெரிய கம்பெனி. இப்போ நீங்க இங்க இருக்கிறத விட நல்ல போஸ்டிங்கும் நல்ல சம்பளமும் அங்க உங்களுக்கு கிடைக்கும். ரஞ்சிதா, அதை விட பெட்டரான பொசிஷனுக்கு என்னால போக முடியும். எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உன் பரிதாபமோ இறக்கமோ எனக்கு தேவையே இல்ல. இங்க பாரு, உன் சிபாரிசால எனக்கு வேலை வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அருண், ரஞ்சிதா தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை சொல்லிருக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு அருண்? அத்த, இவன் இந்த ஃபீல்டுக்கு நேத்து வந்தவ. நான் ரொம்ப வருஷமா இதே ஃபீல்டுல தான் இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு 1000 பேரை தெரியும். எனக்கு ஏத்த வேலையை என்னால தேடிக்க முடியாதா? மாப்ள, உன்னால முடியாதுன்னு ரஞ்சிதா சொல்லவே இல்லையே மாப்ள. குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில உனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லதுன்னு நினைச்சிருக்கா. இவளுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சிருக்கா. நல்லதுக்கு தானே செஞ்சிருக்க மாப்ள. அதுக்கேத்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. உன் ஈகோவால நீ தான் அந்த வேலை வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்க. டேய் மாப்ள, நீ ஏன் இப்படி மாறிட்ட? எனக்கு புரியவே இல்லை மாப்ள. மாமா, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டா கோவம் வருமா வராதா? இவளே வேலையை விட்டு துரத்தி அடிப்பாளா? அப்புறம் இவளே வேலைக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி நடிப்பாளா? வித்யா, அருணுக்கு வேலை போனதுக்கு ரஞ்சிதா காரணம் இல்ல, அவனே தான் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கான். நிறுத்துங்க அத்தை, சும்மா இவளுக்கு ஜாடு அடிச்சிட்டு இருக்காதீங்க. நான் பழைய ஜிஎம் கிட்டே நான் பேசிட்டேன். நடந்த தப்புல 2 பேருக்குமே பங்கு இருக்கான். இவ பொறுப்பை ஏத்துக்கிட்டு வேலையை விட வேண்டிதானே? இவ அதைத்தான் சொல்லியிருக்கா வித்யா. அருண் தான் அவசரப்பட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கான். கொடுத்தா என்ன? அதை கிழிச்சு போட எவ்வளவு நேரம் ஆகும்? இவன் தான் போனன்னு ஜோனல் மேனேஜர் ஒன்னு சொல்லலையே. யாரோ ஒருத்தர் போனா போதும் தானே சொல்லிருக்காங்க. அப்போ இவ வேலையை விட்டு இருந்திருக்கலாம்ல. அருண் எதுக்கு பலி கொடுக்கணும்? வேலைக்கு சேர்த்தவனே வேலையை விட்டு தூக்குறோமேனு இவளுக்கு உறுத்த வேண்டாமா? மனசாட்சி குத்த வேணாமா? இந்த குடும்பத்தோட சூழ்நிலை இவளுக்கு தெரியாதா? அருண் சம்பாதிக்கலனா நம்மளாம் தெருவுல போய் கையேந்தி பொழைக்கிறதா? நம்ம மேல இவளுக்கு அன்பு இருக்கு, அக்கறை இருக்குன்னு வாய் கிழிய பேச தெரியுதுல. அது உண்மைனா இவ தானே வேலையை தியாகம் பண்ணிருக்கணும். அருண் வேலையை விட்டு துரத்திட்டு இவ அங்க சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி, இவ பிளானே அதானே. பக்காவா திட்டம் போட்டுதான் இவ அருண வேலையை விட்டு துரத்தி இருக்கா. கல்பனா, இதான் சாக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. நான் நடந்ததை தான் சொல்றேன். இவ கொட்டேஷனை பார்க்காம அனுப்பிட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய். என்ன நம்பிக்கை இருந்தாலும் இவ்ளோ பெரிய ஆர்டரோட கொட்டேஷன் பேப்பரை செக் பண்ணாம அனுப்புவாங்களா? இவ கொட்டேஷனை பாத்திருக்கா, அதுல தப்பு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அத ஒரு பெரிய பிரச்சனைய வெடிக்க வச்சு அத வச்சு அருணை கார்னர் பண்ணி துரத்தணும்னு தான் இவ கண்டுக்காம விட்டுருக்கா. வாய மூடு கல்பனா. நான் கொட்டேஷனை பார்க்காம விட்டது தப்புதான், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ற மாதிரியெல்லாம் அங்க எதுவும் நடக்கல. இல்ல, உனக்கு தெரிஞ்சிருக்கு. அருண கம்பெனில இருந்து காலி பண்ணுன்ற நோக்கத்தோட தான் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்க. அருண், என்ன அருண், இவ சொல்றதெல்லாம் கேட்டு பேசாம இருக்கீங்க? இவ சொல்றதெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா? இதுக்கு முன்னாலனா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை எப்படி நம்புறது?
வித்யா விஷயத்துல நீ உண்மையை மறைச்சிருக்க. கர்ப்பமே இல்லாம கர்ப்பம்னு நாடகம் ஆடி இருக்க. வேலை விஷயத்துல மட்டும் நீ பொய் சொல்லிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? டேய் மாப்ள, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பார், இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ரஞ்சிதாவை சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு மாப்ள. ஏய், உனக்கும் பொண்டாட்டிக்கும் மூளை ஏதாவது மழுங்கி போச்சா? இவள நல்லவ நம்பிக்கையானவன்னு கண்மூடித்தனமா நம்பினீங்க. அது இப்ப பொய்யாயிடுச்சு. இவளோட வேஷம் கலைஞ்சு போச்சு. இன்னும் இவளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அத்தை, நான் தப்பு செஞ்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏய், எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். உங்ககிட்ட பேசவும் நான் தயாராவும் இல்ல. டேய் அருண், இவ எவ்வளவு பெரிய சதிகாரின்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு துரோகி, இதுக்கு மேலயும் இவன் நம்ம உண்மைய மறைச்சு உன் அக்கா வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்கா. கர்ப்பம்னு நாடகம் ஆடி உன்னை இத்தனை நாளா முட்டாளாக்கி ஏமாத்திருக்கா. இப்ப திட்டம் போட்டு உன்னை வேலையை விட்டு துரத்து விட்டுருக்கா. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்னதான் கதறி அழுதாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். உன் புத்தி எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். நாங்க எல்லாரும் உன்னை ஏத்துக்கலங்கறதால எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா நீ பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்க. இந்த குடும்பத்தோட ஆதாரமே இவனோட சம்பளம் தான். அதை இல்லாம ஆக்கிட்டா நாங்க எல்லாருமே உன் கால்ல அடிமையா விழுந்து கிடப்போம். 5க்கும் 10க்கும் உங்ககிட்ட பிச்சை எடுத்து நாங்க பொழைக்கணும். அதெல்லாம் கணக்கு பண்ணிதான் கம்பெனில நீ நாடகம் ஆடி இவனோட வேலைக்கு நீ ஒல வச்சிருக்க. இனிமேலும் உன்னை விட்டு வச்சிருந்தா எங்க குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவ. அருண், இது வரைக்கும் போனதெல்லாம் விட்டுரு. இப்பவாவது தெளிவா ஒரு முடிவு எடுறா. நம்ம வாழ்க்கைய நாசம் பண்றதுக்காக இவ இங்க காலடி எடுத்து வச்சிருக்கா. இவ நம்ம வீட்ல இருந்தா எதுவுமே விளங்காது, எல்லாமே தப்பாதான் நடக்கும். இவளை விரட்டி அடிச்சாதான் நாம நம்ம குடும்பத்தை காப்பாத்த முடியும்டா. இப்பவே இவளை வெளியில போ சொல்லு. அண்ணி, அருணே சொன்னாலும் நாங்க ரஞ்சிதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம்னு அன்னைக்கே சொன்னோம்ல. சீதா, நீ சொன்னதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் பையனோட முடிவுதான் முக்கியம். அருண், இந்த ரஞ்சிதா இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிடா. டேய், ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிற? உன்னை பெத்தவன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இப்போ நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா? இவ சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்யற இவதான் உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அம்மா அப்படி இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம். எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நம்ம வீட்ல உட்கார்ந்துகிட்டே இவ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்தை அழிச்சு ஆகணும்ன்ற தீர்மானத்தோட தான் இவ ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. இது எல்லாமே தெரிஞ்சும் இவளை நீ மன்னிக்க போறியா, இல்ல இங்க இருந்து இவளை துரத்த போறியா? அம்மா அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. நீ எதுவுமே சொல்ல வேணாண்டா. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. தப்பு செஞ்சாலும் துரோகம் பண்ணாலும் இவ மட்டும் போதும்னு நீ முடிவு எடுத்துட்ட.
உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன நன்றி கடனுக்கு எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டடா. அம்மா இனிமே எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. அம்மா இல்லம்மா அப்படிலாம் ஏதோ. அம்மா என்னங்க